வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 130 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி வெறும் 150 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வைடா நம்ம மார்க்கெட்ல அங்கங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டுட்டு இருக்கு. போர்ட்ஃபோலியோவும் பலருக்கும் இன்னைக்கு டேல நல்ல ஏற்றத்த குடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டா பலருக்கும் இன்னைக்கு நிஃப்டி 50 பெர்ஃபார்மன்ஸ விட டபுள் த பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா, எனக்கு அப்படிதான் இன்னைக்கு டேல நடந்திருக்கு. ஸோ, பலருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்கு. ஸோ, ஓவராலா இன்னைக்கு டே ஒரு நல்ல அருமையான ஒரு நாளா தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ, ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன் டெலகிராம்ல. ஸோ, நெக்ஸ்ட் வீக் எந்த பங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. ஸோ, 2 ஆப்ஷன் குடுத்திருந்தேன். ஒண்ணு என்டிபிசி, இன்னொன்னு கேஎன்ஆர்சி. ஸோ, அது ஒரு போல் மாரி நேத்து நைட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ டைம் இருந்ததுன்னா டெலகிராமில் போயிட்டு அந்த போலுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அந்த போலின் அடிப்படையில் தான் ஸோ நம்ம வரக்கூடிய வாரத்தில் எந்த பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும். ஸோ டைம் இருந்ததுன்னா டெலகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ லிஸ்டிங்கில் நெகட்டிவாக இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த லென்ஸ்கார்ட். ஸோ லென்ஸ்கார்ட் கரண்ட்டாக ஒரு 1% கிட்ட பாசிட்டிவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாய் சொல்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லென்ஸ்கார்ட் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இல்லை நான் லாங் டேர்ம் எனக்கு இப்போ தான் ஐபிஓ அலர்ட் ஆகிருக்கு, இப்படியெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. ஸோ நல்லா யோசிச்சு இந்த வேல்யூவேஷனில் இங்கேருந்து இவன் எவ்வளோ வளரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இதில் அப்ளை பண்ணலை. பட் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ. நான் என்ன நினச்சேன்னா ஓரளவு டீசெண்டான லிஸ்டிங் எங்கேனாச்சும் கிடைக்கும்னு நான் நினச்சேன். பட் ஒன்றுமே கிடைக்காம தான் இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய ஐபிஓஸ்லேயும் நம்ம கேர்ஃபுல்லாக லாஸ்ட் நாளில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம போய் ப்ரீ அப்ளை பண்ணி வைக்கிறது, இல்லை ஐபிஓ ஓப்பன் ஆனதும் போய் மொதல் நாள்லேயே அப்ளை பண்ணி வைக்கிறது, ஏன்னா அப்போ பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு தவறான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். கடைசி நாளில் பொறுமையாக என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது ஒரு நல்ல ஃபண்டை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நண்பர்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் பலரும் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்க. ஸோ ஸ்டாக்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து முதலீடு பண்ணுனா தவறாக தான் போய் முடியும். நம்ம இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், அதில் சுத்தமாக ரிட்டனே கிடைக்கல, நெகட்டிவ் ரிட்டன் லாஸ்ட் 5 இயர் அப்படின்ட்டு ஸோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அந்த ஃபண்டு வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ பாஸ்ட் 5 இயரில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது அடுத்த 5 வருஷத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. சொல்லப்போனால் 90% பார்த்திங்கன்னா அது நம்ம காலை வாரி விடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். பெரிய ரிட்டர்ன் கொடுக்காமையும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் என் கண்ணுக்கு படலை. நான் 2 ஃபண்டு பார்த்திங்கன்னா தினம் ₹100 இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 ஒவ்வொரு நாள் நான் போடுவேன், ஒரு நாள் மறந்துடுவேன். ஸோ ஏதோ ஒரு நாள் மறப்பேன் மாதத்தில். அது போக ஏதோ ஒரு ஹாலிடேஸ் வரும். அப்படி பார்க்கும்போது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு ₹5000 மியூச்சுவல் ஃபண்டில் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வேறு ஃபண்ட் எதுவுமே எனக்கு பெட்டராக தெரியல. ஸோ இப்போதைக்கு மோஸ்ட்டாக பல ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் ரொம்பவே பீக்கில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலிஸ்ட் கிட்ட கூட போயிட்டு ஒரு பணத்தை கொடுத்து ஸோ ஒரு அட்வைஸாக கூட நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டாக்ஸ் பக்கம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்டில் அப்டேட், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா அப்போ எனக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஸோ இன்றைக்கி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர் லிமிடெட் பார்த்திங்கன்னா 20% வரைக்கான இறக்கத்தை சந்திச்சிருக்கு. லோயர் சர்க்யூட்டை பார்த்திங்கன்னா ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய ரிசல்ட் நல்லா வரல. ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த பங்கு பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அது போக இன்னொரு கம்பெனி இருக்குது. ஸோ அது இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி தான் நான் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8-9% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அவங்க ரிசல்ட் ஓரளவு பெட்டராக இருந்திருக்கு போல். பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்கை பற்றி நண்பர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். 18 ரூபாவில் இருந்திருக்கு 2022. அங்கேருந்து
ரூ. 600 வரைக்கும் மேலே ஏறிட்டு இப்போ ஒரு கரெக்ஷனை வந்து குடுத்துட்ருக்கு. ஸோ அதே மாரி இந்த மாரி பங்குகள்ல நம்ம முதலீடு பண்றதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கான ஒரு ரிசர்ச்சை நம்ம வந்து பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டா இதில ஒரு கன்விக்ஷன் நமக்கு ஏற்பட்டா மட்டும் தான் இந்த மாரி பங்குகள்ல கை வைக்கணும். ஸோ கன்விக்ஷன் இல்லாம ஸோ முடிவெடுக்காம நம்ம பாட்டுக்கு உள்ள போய் குதிக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் சரியா வராது. எனக்கு இந்த இடத்துலலாம் பெரிய அளவுக்கான ஒரு நம்பிக்கை இல்ல. அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பங்குகள் பக்கம் நான் முடியாது. அதே மாரி இந்த பங்குகள் பக்கம் நான் போகணும்னாலும் ஸோ பெரிய அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பங்குகள்ல அடி எடுத்தே வைக்க முடியும். ஸோ அருமையான ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்னை கொடுத்த பங்குகள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பங்குகள் எல்லாம் ஸோ இப்போ அது ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. டாப்ல இருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 50% கரெக்ட் ஆயிருந்தாலும் கூட ஸோ இந்த மாதிரி 50% கரெக்டான பங்குகள் எல்லாத்தையும் வந்து நம்ம பிடிக்கலாமான்னு கேட்டால் ஸோ டெஃபினட்டாக வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. இன்னும் வேல்யூவேஷன் சீப் ஆகல. ஸோ ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த பங்கை ட்ரைவ் பண்ணுறதுக்குங்கிற கம்ப்ளீட் அப்டேட் நம்ம பார்க்கணும். அது பார்க்காம முடிவு எடுக்க முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பீக்லேருந்து ஒரு 50% கிட்ட கரெக்டான ஒரு பங்காக இப்போது மாறி இருக்கு. ஸோ ட்ரெண்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. ஸோ 2 நாளாக ட்ரெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் மறந்துட்டேன். ஸோ ஏன்னா நம்ம வேறு பங்குகள் பற்றியெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் ட்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். இன்றைக்கி டேயில் 7.5% பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ 94 பிஇ கிட்ட இந்த பங்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டோட ரிசல்ட் வந்திருந்தது. ரிசல்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பர் ரிசல்ட் எல்லாம் இல்லை. ஒரு சுமாரான ஒரு ரிசல்ட்டை தான் இந்த ட்ரெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதற்கேற்ற ஒரு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கும் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுருக்கு. இன்னும் நல்ல கரெக்ஷன் ஏற்படணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்கு. ஸோ அதே மாதிரி இதை நம்ம டேரெக்டாக வந்து நம்ம இதுவும் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஜூடியோ ஷோரூம் எப்படி வந்து நிரம்பி வழியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட்டை வந்து பிடிக்கலாமாங்கிற கூட வந்து தோணலாம். பட் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம். ஸோ இதே மாதிரி இந்த ஜூடியோ மாதிரியே யூஸ்டா அது முன்னாடியே வருதுன்னு சொல்லி ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே சொன்னாங்க. பட் இன்னும் பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸ்பான்ஷனும் ரிலையன்ஸ் சைட்லேருந்து நடக்காமல் இருக்குது. பட் விரைவில் இந்த யூஸ்டாவும் பெரிய அளவுக்கான ஒரு காம்படிஷனை ஜூடியோவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ இப்போதைக்கு சென்னையில் இருக்க போல் அதேமாதிரி பெங்களூரில் சில இடத்துல இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். படிப்படியாக பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸை யூஸ்டா வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்போது பெரிய அளவுக்கான ஒரு போட்டி வந்து ஏற்படும். ஸோ வளர்ச்சி பார்த்திங்கன்னா பிரிக்கப்படும். அது யூஸ்டாக்கும் வந்து டெஃபினட்டாக போகும். ஏன்னா அவங்களும் அதே ரூ. 1000 கீழே தான் வந்து விற்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்டேயும் சில மாடல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஜூடியோவில் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து விற்க போகிறாங்க. அதனால் ஸோ காஸ்ட் வைஸ் நம்ம கடைக்கு போகிறவங்க டெஃபினட்டாக அந்த கடைக்கும் போவாங்க. ஸோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வளர்ச்சி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிலையன்ஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வளர்ச்சி ரிலையன்ஸ் பங்கு மூலியமாக கிடைக்க தான் போகுது. பட் ட்ரெண்ட் இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூ பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ட்ரெண்டை விட ரிலையன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். கூடவே இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் ஒன்று இருக்குது. பட் இவன் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த ஆதித்யா பிர்லா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸோ அவன் வைக்கக்கூடிய தொழிலெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க மாட்டேங்கிறான். ரிலையன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை இந்த ஏபிஎஃப்ஆர்எல் இல்லை. பட் ஏபிஎஃப்ஆர்எல் மேபி ஒரு நல்ல ஒரு அடிமட்ட விலைக்கு வந்ததுன்னா அப்போ வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இவங்களும் ஓன்ட் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் அதே ரூ. 1000 கீழே வந்து ட்ரெஸ் விற்க போகிறதா தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் லாஸ் மேக்கிங் நிறுவனமாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ என்றைக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். மேபி ஒரு நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு ரூ. 60 இல்லை ரூ. 50 கிட்ட வந்ததுன்னா அப்போ இந்த ஏபிஎஃப்ஆர்எல்லை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்போலோ டயர் பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. November 13. ஸோ இந்த மீட்டிங்கில் அவுட்கம் வரும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Q2 ரிசல்ட் கேபிஐடி டெக்னாலஜிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஒரு 2% வந்து டவுன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கேபிஐடி கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த கேபிஐடியில் இல்லாமல் தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டோம் இன்றைக்கி டேயில் ஒரு 3% வரைக்கும் ஒரு ஏற்றத்தை இந்த பங்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. ஸோ அதாவது போன காலாண்டில் 172 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காலாண்டில் வெறும் 169 கோடி தான் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் அண்ட் பேட்டர்ன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி கேபிஐடி போன்ற பங்குகளில் 40 பிஇ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ கொடுத்து நம்ம இதிலெல்லாம் போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் ஸோ பலரும் பார்த்திங்கன்னா வாங்க துடிப்பதற்கான ஒரு காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பங்கு
திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு எதிர்பார்க்குறாங்க. பட் நமக்கு எதுக்குங்க அந்த ரிஸ்க்கு? ஸோ கம்பெனியோட மேஜரான ரெவென்யூ வரக்கூடிய இடங்களே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ப்ரெஷர்ல இருந்துட்டுருக்கு. அதனால நம்ம வந்து கம்முன்னு இருக்கணும். ஆட்டோ செக்டார் பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். அதனால கொஞ்சம் வந்து பொறுமையா இருந்துட்டு, ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்கு மேபி வந்ததுன்னா, அப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷன் வரும்போது, இந்த பங்கு இன்னும் நல்ல ஒரு கரெக்ஷன குடுத்துருக்கும். ஆனா அந்த டைம்ல இந்த பங்கு வாங்குறதுக்கான ஒரு ஆர்வம் பலருக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் டெஃபினட்டா வந்து அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா, டிசிஎஸ்லயே வந்து அது நடந்தாச்சு. டிசிஎஸ் நம்பர் 1 ஐடி கம்பெனி நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும். குளோபலாவும் மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அசென்ச்சருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நிறுவனம். அவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு கரெக்ஷன வந்து குடுக்குது. அக்யூமுலேட் பண்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. ரூ. 2400 போகும், ரூ. 2000 போகும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. இதுதான் இப்போ ஒரு பங்கு கீழ இறங்குச்சுன்னா, நல்ல இடம் வந்தாலும் கூட நான் இப்ப வாங்க மாட்டேன். அது இன்னும் வந்து கரெக்ட் ஆகும். நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வாங்குறது. ஒரு பங்கு நல்ல ஏற்றத்த குடுத்ததுன்னா, இன்னும் ஏறும் அப்படின்ட்டு ஒரு நல்ல பீக்ல வாங்குறது. இது மேஜரா பண்ணக்கூடிய சிம்பிள் மிஸ்டேக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு மேல நம்ம தொடர்ந்து வந்து சொன்னாலும் கூட, இது வந்து திருத்த முடியாத ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. பட் புரியவர்கள் புரிஞ்சுகிட்டு சேஃபா ப்ளே பண்ணுவாங்க மார்க்கெட்ல அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட்டு நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. நோவோ நார்டிஸ்க்கோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, வீகோவிக்கு அந்த அளவுக்கு வந்து இல்ல. நீங்க இந்த எல்இலிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் விற்பனை பண்ணிட்டாங்க. பட் அதில ஒரு 10% கிட்ட தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஜூன் மாசம் வந்து லான்ச் பண்ணாங்க. இது எல்இலிலி அவங்களோட ட்ரக்க மார்ச் மாசமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாங்க. வந்தாங்க. வந்ததும் மார்க்கெட்ட கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த நோவோ நார்டிஸ்க்கோட லான்ச் நம்ம நாட்டுல ரொம்பவே வந்து லேட்டா இருந்தது. இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, எம்க்யூர் ஃபார்மா கூட பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. நம்ம என்ன நெனச்சோம், ரெட்டி, நாட்கோ போன்ற நிறுவனங்கள் செமக்ளூடைட ஃபர்ஸ்ட்டா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, எம்க்யூர் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த செமக்ளூடைட் ட்ரக்க. அது பேரே பார்த்தீங்கன்னா, வேற பிராண்ட்ல தான். இப்ப எப்படி வந்து சிப்லா, எல்இலிலியோட இந்த வெயிட் லாஸ் ட்ரக்க லான்ச் பண்ண போறாங்களோ, அது தனியா ஒரு பிராண்ட்ல பண்ண போறாங்களோ, அதே தான் பார்த்தீங்கன்னா, இந்த எம்க்யூர் ஃபார்மா வந்து பண்ண போறாங்க. தனியா ஒரு பேர வச்சுட்டு. இதுல மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் இந்த எம்க்யூர் வந்து பண்ண போறாங்க. மத்தபடி தயாரிக்கிறது இதெல்லாம் பண்றது, இந்த நோவோ நார்டிஸ்க் தான் வந்து பண்ண போறாங்க. எம்க்யூர் ஃபார்மாக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். ஒரு மிட் கேப் ஃபார்மா பங்கு. இந்த ஃபார்மா பங்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸா தான் இருக்கு. தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். எம்க்யூர் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிய வந்து குடுக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!